Hi students, இந்த வீடியோவில் நம்ம ட்ரீ டயக்ராம் எப்படி நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி ட்ரீ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல கன்வெர்ட் 9 into 5 plus 10 into 12 into a ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொஸ்டினில் எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது, அது எப்படி ஆட் ஆகிருக்கு இல்லை சப்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதில் இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் ஒரு டேர்ம் இருக்குது, இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் ஒரு டேர்ம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆப்ரேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா அடிஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ முதல்ல நம்மளோட மெயின் ஆப்ரேஷன் வந்து அடிஷனில் ரெண்டு எக்ஸ்பிரஷன் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு யோசிங்க. ஸோ அடிஷனில் ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன்ற ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ நம்ம இங்கே மறுபடியும் இங்கே மல்டிப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது ரெண்டுமே எலிமெண்ட் தான் இருக்குது, வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம எழுதிடலாம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 9, இந்த பக்கம் 5 இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போய் பார்க்கணும், ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் சைனை போட்டுட்டு இந்த 10 12 எழுதிக்கலாம். அப்போ அது என்ன மீனிங்னு பாருங்களேன். 10 12 மல்டிப்ளை இங்கேருந்து ஒரு வேல்யூ வரும், 9 5 மல்டிப்ளை இங்கேருந்து ஒரு வேல்யூ வரும், ரெண்டும் ஃபைனலாக ஆட் ஆகிடும். அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 10 into 9ன்ற ஒரு டேர்ம் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது, மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்க ப்ராக்கெட் ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவில் என்ன சிம்பிள் வந்திருக்கு, மைனஸ்ன்ற சிம்பிள் வந்திருக்கு. அப்போ மைனஸ்ன்றது தான் நம்மளோட இங்கே ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன். ஸோ மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷனும் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷனும் கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ளே போய் பார்க்குறோம், இங்கே ரெண்டு நம்பர் தான் மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெண்டு நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம். நம்பர் எழுதுறதா இருந்தால் அப்படியே இங்கே 10ம் இங்கே 9ம் போட்டுக்கலாம். அப்போ 10ம் 9ம் மல்டிப்ளை ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ இது உள்ளே போய் பார்க்குறோம், 8 into 2 அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன், திருப்பியும் ப்ளஸ் 3 இருக்குது. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒரு நம்பரும் அடிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடிஷனில் இருக்காங்க. யார் ரெண்டு பேரும் அடிஷனில் இருக்காங்க, 8 into 2ம் 3யும் அடிஷனில் இருக்காங்க. 8 into 2ன்றது மறுபடியும் என்னது, ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் தான் எழுதணும். இங்கே 3ன்றது நம்பராக இருக்கிறதுனால நம்ம இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். நம்பர் இருந்தால் அப்படியே எழுதிடணும், எக்ஸ்பிரஷன் இருந்தால் திருப்பி அது என்ன ஆப்ரேஷனில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்கிறேன். இப்போ 8 into 2 எப்படி எழுதணும்னா மல்டிப்ளை ஆகணும். யார் ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆகணும், 8ம் 2ம் மல்டிப்ளை ஆகணும். அப்போ 8 இங்கே 2. இப்போ வேல்யூ பாருங்களேன், இதை கரெக்டாக நீ எப்படி யோசிக்கணும்னு. முதல்ல 8ம் 2ம் மல்டிப்ளை இருக்குது, அதுக்கப்புறம் 3 கூட ஆட் ஆகி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. இங்கே கரெக்டாக வருது பாருங்கள், 8ம் 2ம் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் தான் 3 கூட ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ப்ராக்கெட் தான் முதல்ல சால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் 10ம் 9ம் மல்டிப்ளை ஆகிட்டு இங்கேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், ரெண்டும் ஃபைனலாக மைனஸ் ஆகிருக்கும்னு மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஓவராலாக பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு ப்ராக்கெட், இந்த பக்கம் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் சைனில் தான் நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பக்கமும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுக்க போகிறோம். இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது 8ன்ற ஒரு நம்பரும் 5 into 3ன்னு இன்னொரு குட்டி எக்ஸ்பிரஷனும் என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிஷனில் இருக்காங்க. ஸோ அடிஷன் சிம்பிளில் 8ன்றது நம்பர்ன்றதுனால இந்த 8ஐ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் வந்து மறுபடியும் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதில் மல்டிப்ளிகேஷனில் 5ம் 2ம் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதில் வந்து 5ம் 2ம் மல்டிப்ளை இருக்குது. அப்போ இங்கே 5 இங்கே 2 அப்படின்னு போடணும். இப்போ தான் இந்த பக்கம் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். 5ம் 2ம் மல்டிபிள் பண்ணிவிட்டு 8 கூட ஆட் ஆகிருக்கு. 5ம் 2 மல்டிப்ளை ஆகிட்டு 8 கூட ஆட் ஆகி இந்த பக்கம் எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே போய் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் 2 multiple by 3யும் 5யும் என்ன ஆயிருக்காங்க, நடுவில் ஆட் ஆகிருக்காங்க. அப்போ அடிஷன் அப்படின்றது நம்மளோட ஆப்ரேஷன். இந்த அடிஷன் ஆப்ரேஷனில் 2 into 3 அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, 5ன்றது ஒரு நம்பர் இருக்குது. நம்பர் அப்படியே எழுதிடலாம், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற நம்பரை திருப்பியும் நம்ம எக்ஸ்பிரஷனில் தான் எழுதணும். ஸோ இங்கே 2 இங்கே 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 2ம் 3யும் மல்டிப்ளை இருக்குது, 5 கூட ஆட் ஆகணும். இங்கே 5ம் 2 மல்டிப்ளை 8 கூட ஆகி ஃபைனலாக வந்து சப்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். இது கொஞ்சம் பிக் கொஸ்டின் பாருங்களேன், இவ்வளோ லாங்காக இருக்குது. இதுக்கு ஒரு ட்ரீ டயக்ராம் உங்களை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம ப்ராக்கெட் அப்ளை பண்ணும்போது உள்ளே போடுறது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட் போடுவோம். இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருந்தால் இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரே எக்ஸ்பிரஷன், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் முதல்ல டிவிஷனில் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. அதனால் முதல்ல டிவிஷன் சைன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப சின்ன ஆப்ரேஷன், இது எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா மல்டிபிளில் கனெக்ட் ஆகிருக்கு.
ஸோ மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க இந்த எக்ஸ்பிரஷன். இந்த மல்டிப்ளிகேஷனில் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, 8ன்ற ஒரு நம்பரும் இந்த 4 + 2ன்ற எக்ஸ்பிரஷனும் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ 8ன்ற நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனாக எழுதணும். 4 2 ஆட் பண்ணுற எக்ஸ்பிரஷன். அப்போ ப்ளஸ் போட்டு 4ம் 2ம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பக்கம் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த ஃபுல்லாக இருக்கிறது என்னோட எக்ஸ்பிரஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ முதல்ல இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இங்கே வரலாம். இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க, அடிஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ அடிஷனுக்கு கீழே தான் நம்ம எழுதணும். அடிஷனுக்கு கீழே 10 × 5ன்ற டேர்மும் 6ம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 6ன்றது நம்பர்ன்றதுனால அப்படியே எழுதிடலாம். 10 × 5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் சைனை போட்டுட்டு இந்த 10ஐயும் 5ஐயும் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ 10ம் 5ம் மல்டிப்ளை இருக்குது. ஸோ இந்த பக்கம் எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. இப்போ இந்த மல்டிப்பிள் இருந்து இந்த சைடு இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க, அடிஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ திருப்பியும் அடிஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்க. யார் 2 பேரும், 5ன்ற நம்பரும் இந்த எக்ஸ்பிரஷனும். 5ன்ற நம்பர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸில் 6ம் 2ம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுக்கணும். அப்போ 6 இந்த பக்கம் 2 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுக்கணும். இதுதான் உங்களோட கரெக்டான ட்ரீ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்ட்டு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். இங்கே ஒரு ட்ரீயோட டயக்ராம் கொடுத்துட்டு இதோட நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு அடிஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்காங்க. இந்த 2 எக்ஸ்பிரஷனை சேர்த்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நடுவில் கண்டிப்பாக அடிஷன் சிம்பிள் இருந்திருக்கும். இந்த பக்கம் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்திருக்கு. ஒரு பக்கம் 7ம் இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்பிரஷனும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நடுவில் மல்டிப்ளிகேஷனும் இந்த பக்கம் 7ன்ற நம்பர், இந்த சைடு இந்த எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே 9ம் 2ம் ஆட் ஆகிருக்காங்க. அப்போ இவங்கள ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கணும். 9 + 2 இவங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு எக்ஸ்பிரஷன். இதுதான் இந்த சைடோட ட்ரீயோட மீனிங். அதே மாதிரி இப்போ இந்த சைடு ட்ரீ பார்க்க போகிறோம். இங்கே ட்ரீயில் டிவிஷன் சிம்பிள் இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனும் 3யும் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 6 - 3, ஏன்னா இந்த பக்கம் ட்ரீயில் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்ட், இவங்க கலந்து தான் இந்த டிவிஷனில் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 6 - 3 அப்படின்ற எக்ஸ்பிரஷனும் நடுவில் டிவிஷன் சிம்பிளும் இந்த 3யும் இருந்திருக்கு. டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டு இது ஒரு எக்ஸ்பிரஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ட்ரீ வரைஞ்சோன்னா இந்த ட்ரீ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம், கரெக்டு. இந்த பக்கம் எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஒரு பக்கம் நம்பரும் இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்பிரஷனும் வரணும், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நடுவில் டிவிஷன் வந்திருக்கணும், இந்த பக்கம் எக்ஸ்பிரஷன் வரணும். அதனால் -6 3 வந்திருக்கு, இந்த பக்கம் 3 வந்திருக்கு. அப்போ நம்ம வரைஞ்சிருக்க அவங்க கொடுத்துருந்த ட்ரீ டயக்ராமுக்கு நம்ம எழுதியிருக்க நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக தான் இருக்குது. நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லாமல் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7ம் Tயும் ஆடில் இருக்குது. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 கூட ஜாயின் ஆகிருக்கு. அப்படின்னா முதல்ல 7ம் 2யும் ஆட் பண்ணணும், அது கூட மல்டிபிள் பை 5 பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து T வந்து ஒரு வேரியபிள் அப்படின்றதுனால இதை நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். எல்லாமே நம்பரில் இருந்தால் நம்ம அதை நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்முலா கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து a + b + c = a + b + c அப்படின்றது நம்ம அசோசியேட்டிவ் ரூல்னு சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு கூட நம்மளால ட்ரீ டயக்ராம் அடைய முடியும். இப்போ a + b கூட +c ஆட் பண்ணுங்க அப்படின்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் a + bயும் இந்த பக்கம் cயும் இருக்காங்க. அப்போ a + bயை தனியாக எக்ஸ்பிரஷனில் போட்டுட்டு cயை போட்டு நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு டயக்ராமுக்கும் நடுவில் அடிஷன், இந்த சைடு ஏன்ற ஒரே ஒரு வேரியபிள், இந்த பக்கம் b + cன்ற எக்ஸ்பிரஷன். அதனால ஏயையும் ப்ளஸ் ஆஃப் b + cயையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கும் நம்மளால் வரைய முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.